जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் நம்ம இப்போ பாபாவினுடைய லீலைகளை சப்தாக பாராயணமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி 4வது நாள் தொடர்ந்து சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவருடைய லீலா வினோதங்களை சொல்கிறதுக்கும் நீங்கள் காது கொடுத்து கேட்குறதுக்கும் அந்த குருநாதர் ரொம்ப பரம கருணை பண்ணியிருக்கார். ஏன் அப்படின்னா, ஒரு மகானுடைய சரித்திரத்தையோ அல்லது தெய்வத்தினுடைய ஒரு ஸ்தோஸ்திரத்தையோ இல்லை ஒரு பாராயணத்தையோ அவ்வளோ ஈஸியாக நம்மளாலெல்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒன்றொன்றுக்குமே தெய்வத்தினுடைய அனுகிரகமும் குருவினுடைய அனுகிரகம் ரொம்ப பரம அவசியம். இன்றைக்கி ஷிரடி காசு இருந்தால் போயிடலாம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை. கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. எல்லாராலையுமே ஷிரடிக்கு போக முடியுதா அப்படின்னா இல்லை. கையில் காசு பணம் எல்லாம் இருக்குது, ஆனால் ஷிரடி சேத்திரத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. வெளிநாட்டவர்கள்லாம் சில டிவோட்டிஸ்லாம், சாயி நானும் ஷிரடிக்கு வரணும்னு நினைக்கிறேன், உங்கள் கூட வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் நேரம் சந்தர்ப்பம் எனக்கு அமைய மாட்டேங்குது. அப்போ இந்த நேரம் காலம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அது குருநாதர் தான் சங்கல்பிக்கணும். சாயி சச்சரிதத்தில் என்னுடைய பக்தர்கள் 7 கடல் கடந்து இருந்தாலும் ஒரு சிட்டுக்குருவினுடைய காலில் கைத்தை கட்டி இழுக்கிறத மாதிரி நான் என்னுடைய பக்தர்களை ஈர்த்து இழுப்பேன். கடல் தாண்டியும் போவேன், கடலுக்கு இந்தாண்டையும் இருப்பேன். என்னுடைய பக்தர்களை அப்படி ஈர்த்து இழுத்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்றது பாபாவுடைய ஒரு அற்புதமான பொன்மொழி உபதேசம். அதுபோல் அந்த சுவாமியினுடைய அந்த கருணைக்கு ஈடு இணை அப்படின்றது அவ்வளோ எளிதானது இல்லை. சாயி அவருடைய சரித்திரத்தை கேட்குறதும் லீலா வினோதங்களை அனுபவிக்கிறதும், ஏன் பாபாவுடைய கோவில் தான் விட்டுடுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அங்கே தான் உழல்றோம், பேசுகிறோம், இருக்கோம். நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் பூஜா ரூம் இருக்கு இல்லையா, பூஜை ரூம், அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு கூட குருவுடைய கிருபை வேணும். 2 ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு கூட குருவுடைய கிருபை வேணும். தீப்பெட்டி எடுத்து தீபம் ஏற்றுறதுக்கு கூட ஒரு குரு கிருபை வேணும். சாதாரணமான ஒரு விஷயம். நம்ம வீட்டு வாசலை சுத்தம் பண்ணி சாணம் மெழுகி கோலம் போடுறதுக்கு கூட அனுகிரகம் வேணும். எல்லாத்துக்குமே அனுகிரகம் வேணும். ஆனால் அனுகிரகம் வேணும்னா என்றைக்கும் தெய்வத்துடைய அனுகிரகமும் குருவினுடைய அனுகிரகமும் சதா சர்வ காலமும் நமக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக யாரும் உணர்றதில்ல, அப்சர்வ் பண்ணுறதில்ல. உலகத்தில் எது பெரிய அதிசயம் அப்படின்னா, நம்ம சுவாசம் விடுறோமே, உலகத்தில் இதாங்க பெரிய அதிசயம். சுவாசம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா என்ன ஆகும் இந்த பிரபஞ்சத்தில்? வாயு பகவான்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி இருக்கார், வாயு புத்திரன் ஆஞ்சநேய சுவாமி. ஸோ அதில் இந்த வாயுன்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு காற்று இருக்கே, இந்த மூச்சு காற்று இலவசமாக சுவாமி கொடுத்துட்டுருக்கார். என்னைக்கு ஆஃப் பண்ணு வரன்னு தெரியாது. மூச்சு காற்று ரொம்ப ஈஸியாக வாங்கிட்டு இருக்கோம், போயின்னு இருக்கோம். இந்த சுவாசம் எங்கிருந்து வருது, எங்கே ஏறுது, எங்கே மறையுதுன்றதுக்கான தாத்பரியத்தை இன்னும் யாராலையும் உணர முடியல. நம்மளுடைய சொல், நம்மளுடைய ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய மொழிகள், எண்ணங்கள், சொல், செயல், இது எல்லாம் எங்கிருந்து முளைக்குது, எங்கே போய் முடியுதுன்றது தெரியல. இப்போ அடியன் பேசுகிறேன், நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க. கேட்கக்கூடிய திறனை சுவாமி கொடுத்துருக்கார், பேசக்கூடிய திறனை சுவாமி கொடுத்துருக்கார். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் காது வழியாக உள்ளே புகுது. அப்போ சொல்லக்கூடிய சொல்கள் எங்கிருந்து வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆழமாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா, தெய்வத்துடைய அருளும் குருநாதருடைய கருணையும் தான்ங்கிறதுல மாற்றமே இல்லை. இந்த பிரபஞ்சமே சூரிய பகவான் ஒருத்தர் இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் என்னாகும்? இருட்டாக போயிடும். இரவு நேரத்தில் சந்திர பகவான் ஒருத்தர் இல்லைன்னா இந்த குளுமை கிடைக்குமா?
இருண்டு போயிடும் இல்லையா இந்த உலகம். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய ஒன்றொன்றுமே தெய்வத்துடைய அருளாலும் குருவினுடைய அருளாலும் தான் இருக்குது. 2 விஷயந்தான். குருவுடைய பாதார விந்தம், குருவுடைய இந்த சுண்டு விரல், இந்த குருவினுடைய இந்த சுண்டு விரல் அசைவில் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குதுங்கிறது பரமசத்தியம். ஒரு குருவுடைய ஒரு சுண்டு விரல் அதுதான் அசையுது அப்படின்னா குருவுடைய ரூபம் எப்பேற்பட்டது, குருவினுடைய கல்யாண குணம் எப்பேற்பட்டது, குருவினுடைய சாநித்தியம் எப்பேற்பட்டதுன்றத நம்ம உணரணும். நம்ம கேட்டோமா, நம்ம எனக்கு ஒரு குரு வேணும்னு நம்ம கேட்டோமா, எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லையே நம்ம ஏதாவது கதறணுமா, எனக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கோமா, ஏதோ லைஃப்பை காலைல ஏந்திரிக்கிறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, போகிறது, சம்பாதிக்கிறது, திரும்பி தூங்குறது, இதே தான் ரொட்டேடாக இருக்குது. ஆனால் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, நம்ம எதை நோக்கி போயின்னு இருக்கோம், நம்ம எங்கிருந்து வந்தோம், எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம எதை நோக்கி போகணும், நம்மளுடைய லட்சியம் என்னங்கிறத உணர்விக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே, உணர்விக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் தானே. அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி, எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு பிவி நரசிம்ம சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள், சிவனேசன் சுவாமிகள், ராதாகிருஷ்ணயம்மா, இது போன்ற எண்ணற்ற மகான்கள் எல்லாருமே குரு வேணும் குரு வேணும் குரு வேணும்னு மனதில் எண்ணம் கொண்டு தேடி அலைஞ்சதுனால தான் இன்றைக்கி நமக்கு சாய்நாதர் கிடச்சிருக்கார். அப்படி அந்த மகான்கள், இது நான் சொன்ன இந்த 5 மகான்களுடைய உழைப்பு, இந்த 5 மகான்களுடைய கருணை, இந்த 5 மகான்களுடைய ஒரு பிரச்சாரம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம சாய்நாதருடைய வழிபாடே இல்லாமல் போயிருக்கும். அப்போ சாயின்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் விஸ்தாரமான இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பரபிரம்ம வஸ்து. அதுக்கு இன்னது தான் நாமம், இன்னது தான் ரூபம்ன்றது கிடையவே கிடையாது. அதுவே எல்லா ரூபமாகவும் அதுவே எல்லா நாமமாகவும் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் முறை சொல்லும் பொழுது வேதத்தில் பரபிரம்மத்தினுடைய சுரூபத்தை கணிக்க முடியாமல் வேதமும் சரி ஆதிசேஷனும் சரி புரிஞ்சிக்க முடியலன்றாங்க. ஏன்னா நீ எதுவாக நினைக்கிறியோ அது அதுவாக மாறும். விவேகானந்த சுவாமியுடைய பொன்மொழிகளில் எல்லா ஆற்றலும் உனக்குள்ளதாண்டா இருக்குது, அதை நீ தட்டி எழுப்பு அப்படின்றார். நீ எங்கேயும் போகாத, நீ உட்கார்ந்த இடத்துலையே உனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நீ உணர் அப்படின்றார். மேற்கொண்டு என்ன அப்படின்னா, நீ எதை நினைக்கிறியோ நீ அதுவாக மாறுவேன்னு சொல்லுது அவருடைய உபதேசம். அதுபோல் சாயின்னு சொல்லக்கூடிய ஒரு குருவினுடைய அந்த நாமம் இருக்கே சாயி, நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சாய், SAI சாய், எது இங்கிலீஷில். தமிழில் என்ன பண்ணுறாங்க, படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி நிறைய மேடை பேச்சாளர்களும் சரி எல்லாரும் இதை தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு அப்படின்னா மாற்றிக்கணும் அந்த தப்பை. ஏன்னா சாயி சச்சரிதத்தில் பாபா சம்பந்தப்பட்ட எல்லா நூல்கள்லையும் சா போட்டு யா போட்டு இ விவசாயி அப்படின்னு இருக்குல்ல, எடுத்துட்டா சாயி இருக்கு இல்லையா. ஸோ அந்த சாயி தான் நம்ம தமிழில் எழுதணும் சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே நிறைய கடைகள் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய ட்ராவல்ஸ்காரங்க வச்சுருக்காங்க, நிறைய எழுத்தாளர்கள் உண்டு. எல்லாருமே என்ன பண்ணுற தப்புன்னா சா போட்டு யா போட்டு மேலே புள்ளி வச்சு போடுறாங்க. இந்த சாய் SAI சாய் எஸ்ஸத்துக்கிட்ட ஹச்சப்பட்ட ஹாயா மாறிடாதா? ஸோ அப்போ அதனுடைய ஒரு இது மாறுது பார்த்தீங்களா. அதனால் இந்த வடபத்திர சாயி அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளை. ஸோ அந்த வடபத்திர சாயின்னு சொல்லக்கூடிய அந்த சா போட்டு யா போட்டு ஈ இழுக்கணும். அந்த சாயி தான் நம்ம எல்லாருமே தமிழில் பயன்படுத்தக்கூடிய குருவினுடைய நாமம். சாயி சச்சரத்தில் பார்த்தீங்கன்னா சா போட்டு யா போட்டு புள்ளிலாம் வைக்கலையே, எங்கேயாவது வச்சுருக்கா, யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்போ தப்பு இருக்கிறது இல்லையா, அந்த தப்பை எல்லாருமே கம்பல்சரி மாற்றிக்கணும் அப்படின்றத அடியேன் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறேன். அவருடைய அனுகிரகம் இல்லாமல் அவருடைய லீலைகளை கேட்கறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியாக முடியாது. சாயை பற்றி நிறையா பேர்கள் ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது சாய்நாதர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், அவங்களுடைய அம்மா அப்பா யார், அவருக்கு யார் குரு, இதெல்லாம் நிறைய தேடுதல் உண்டு நிறையா ரிசர்ச் மேன்களுக்கெல்லாம். அப்படி இப்போவும் தேடி அலைகிறாங்க, இப்போவும் தேடி அலைஞ்சின்னு இருக்காங்க. என்ன பிரயோஜனம்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, நேரம் வேஸ்ட்டு, காலம் வேஸ்ட்டு. ரொம்ப அற்புதமாக சொல்கிறேன். சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் பல வருஷம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தபஸ்வியாக இருக்கக்கூடிய ஒரு மகா குரு, சத்குரு.
அவர் திருவண்ணாமலை போகிற பாதையில் ஆதிசங்கராச்சாரிய பகவத்பாதாளுடைய வழியில் வந்தக்கூடிய ஒரு உத்தமமான குரு, மகாகுரு. அவருடைய குருநாதர் சிவரத்னகிரி சுவாமிகள். ஸோ அதனால் அவருடைய குரு இவருக்கு ஞானானந்தகிரி சுவாமிகள்னு சொல்லி திருநாமம் சூட்டினார். ஞானானந்தகிரின்ற அந்த நாமம் எங்கிருந்து வரப்பட்டதுன்னா, பண்டரிபுர சேத்திரத்தினுடைய சுவாமிக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய பெயர் ஞானானந்தன் பேர். ஸோ அந்த ஞானானந்தகிரி சுவாமிகள்னே அவருக்கு தீட்சா நாமம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கி உலகளாவி இன்றைக்கி பாண்டுரங்க சம்பிரதாயம், பக்தி சம்பிரதாயம், குரு வழிபாடு எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய கிருப்பதான். அவர் வேறு, பாபா வேறு இல்லை. ஏன்னா சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளை பார்க்கறதுக்கு நம்ம ஷிரடி பாபா பக்தர்களே போயிருக்காங்க. பாபா பக்தர்கள் போகும் பொழுது பாபா சாயி, இந்த சுவாமி குருதேவா இந்த மாதிரி உங்களை தரிசனம் பண்ணிட்டு ஷிரடி போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஞானானந்தகிரி சுவாமி சொன்னாரா, ஷிரடியில் இருக்கிறவ தான் இங்கேயும் இருக்காருன்னாராம். ஷிரடியில் யார் இருக்காரோ அவர் தான் இங்கேயும் இருக்காருன்னாராம். அதாவது தன்னை சொன்னார். அது யாரும் புரிஞ்சிக்கல அப்போ. ஏன்னா புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா நம்மளை மாதிரியே இருக்காரு. அதாவது ஒரு தீபத்தினால தான் இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும். ஒரு யானை காணா போயிட்டுனா ஒரு யானையை வச்சு தான் இன்னொரு யானையை கண்டுபிடிக்க முடியும். அதை போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானம் விலகணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாம் விலகணும் அப்படின்னா நம்மளை மாதிரியே சொரூபம் தாங்கி இன்னொருத்தர் வந்தால் தான் அவர் மூலமாக நமக்கு அந்த ஞானம் பெறப்பட்டு, அவர் ஞானமே வடிவான தீப ஜோதி, அந்த ஜோதி நமக்குள்ளே அவர் ஏற்றி வைக்கிறதுக்கு அஜ்ஞானத்தை போக்கணும். அஜ்ஞானத்தை போக்கிட்டார் அப்படின்னா அந்த ஜோதியை ஏற்றிடுவார். அதுவும் இதுவும் ஒன்றுன்ற பாவம் உண்டாயிடும். அதுவும் இதுவும் ஒன்றுன்ற பாவம் உண்டாயிடும். அதனால் அப்படிப்பட்ட சுவாமி இந்த ஜென்மாவில் பல ஜென்மத்தினுடைய தெய்வீகத்தினுடைய அந்த ருணானுபந்தம் இல்லை அப்படின்னா சாயின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பொருள் நமக்கு கிடச்சிருப்பாரா? அப்படிப்பட்ட சுவாமி நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்காரு. ஆனால் அவரை இப்போவும் உணராத பக்தர்கள் தான் அதிகம். ஏன்னா பாபாவே சொல்லிட்டார், பாபா உன்னை பார்க்குறதுக்கு 1000 பேர் வராங்களே. அப்போ ஒரு டிவோட்டி பாபா முன்னாடி கேட்டுவிட்டார். அதுக்கு பாபாவும் பதில் சொல்லியிருக்கார், எல்லாரும் ஷிரடிக்கு வராங்களே பாபா, எல்லாரும் உன்னுடைய அனுகிரகத்தை பெறாங்களான்னு கேட்டதுக்கு பாபா என்ன சொன்னார், அதோ ஒரு மாமரம் இருக்கு இல்லையா, அந்த மாமரத்தில் பூ பூத்துருக்கு இல்லையா, எல்லா பூவுமே பிஞ்சாகி காயாகி பழமாகுமான்னு கேட்டார். ஆகாது பாபான்னு அவரே சொன்னார். ஏன் ஆகாது? காத்தடிச்சாலோ புயல் அடித்தாலோ மழை பெஞ்சாலோ பூத்திருக்க பூ விழுந்துடும், அல்லது பிஞ்சு விழுந்துடும், அல்ல காய் விழுந்துடும். ஆனால் என்ன ஆனாலும் அதே மரத்தில் இருந்து கொண்டு கடைசி வரைக்கும் பழமாகிற வரைக்கும் ஒரு பழம் ஒரு பூ பிஞ்சி காய் கனியாக மாறுற வரைக்கும் அதே ரூபம் அதில் இருக்குமானால் அந்த மாதிரி தான் என் பக்தர்கள் அப்படின்னாராம். ஸோ அதை மாதிரி பாபாவை சுற்றி லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம், பாபாவை சுற்றி கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கலாம். ஆனாலும் எல்லாரும் என்ன ஆகுது அப்படின்னா, பல பேருடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம், இந்த ரெட்டை சுழல்கள், நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் வரதுனால அதுவே புயலாகவும் அதுவே சுனாமியாகவும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் மாறி மாறி சுருட்டி அடிக்கிறதுனால பல பேர் பாபாவை புரிஞ்சு கொள்ளாமல் அப்படியே விட்டுட்டு இந்த சாமி வேண்டாம் எனக்கு இந்த சாமி, இந்த சாமி வேண்டாம் இந்த சாமி, இப்படியே போயிட்டே இருக்கிறதுனால ஒரு லாபமும் இல்லை. ஸோ பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு குருநாதர் கிடச்சிருக்கார் அப்படின்னா ஸ்திரமான புத்தியோட ஸ்திரமான உறுதியோட அவருடைய திருவடியை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். இப்போவுங்க நிறைய பேர் பார்க்குறேன், அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தாலோ, இல்லை குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலோ, இல்லை குடும்பத்தில் ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்ற ஒரு இமேஜினேஷன் அவங்களுக்குள்ளே கற்பனை வரதுனாலோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் நல்ல பாபா டிவோட்டியாக இருக்காங்க, நல்லா காமெடி கேளுங்க, நல்ல பாபா டிவோட்டியாகவே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு விதமான பயம் வரும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க, ஒரு வேளை நமக்கு தெரியாதவன் எவனோ நமக்கு ஏதாவது வச்சுருக்கானோ, பில்லி சோனி ஏதாவது வச்சுருக்கானோ, அல்லது யாராவது நமக்கு பண்ணியிருக்காங்களோ, இல்லது நேரங்கீரம் எது சரியில்லாமல் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விதமான பயம் என்ன பண்ணுறது, இது யார்கிட்ட கேட்குறது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இந்த கைரேக ஜோசியம், அதே மாதிரி ஒரு மந்திரவாதிகள் தேவையில்லாதவர்கள்ட்டெல்லாம் போய் அதை சொல்லி, அவர் நல்லவனாக இருந்தால் நல்லதை சொல்லுவார், கெட்டவனாக இருந்தால் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவார். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. கடைசியில் ஸ்திரத்தன்மை பாபாட்ட இல்லாததுனால
மைண்ட் சேஞ்ச் ஆகி வேறு மார்க்கத்தை நோக்கி அவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் தன்னை பாபா பக்தர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தாங்க, நம்மளுடைய வாழ்க்கையை பூர்ணமாக குருநாதருடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்தாச்சு, ஒரே ஒரு முறை சமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ நம்ம உறவுகாரங்களுக்கோ நம்மளுடைய தெரிஞ்சவங்களுக்கோ எது நடந்தாலும் பாபாவுடைய சங்கல்பம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். பாபாவுடைய சங்கல்பம், பாபாவுடைய கிருபைன்னு நினச்சிக்கணும். நமக்கு பிடிச்ச பொருள் ஒன்று நம்மளை விட்டு போயிட்டா பாபாவோட கிருபை, நமக்கு பிடிச்ச பொருள் ஒன்று நமக்கு தேடி வருதா பாபாவோட கிருபை. என்ன நடந்தாலும் பாபாவுடைய கிருபை, அது பாபாவுடைய பிரசாதம்னு பாவிக்கக்கூடிய தன்மை இது வந்தால் தான் ஸ்திரமான பக்தி இருக்குது அப்படின்றது ரொம்ப அர்த்தமாகும். அதனால் இதெல்லாம் ஏன் அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கார் சாயின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பொருள். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது, எது நமக்கு நன்மையை தரும், எது நமக்கு தீமையை தரும், இதெல்லாம் குருநாதனுக்கு நல்லா தெரியும். ஆகையினால தான் இன்றைக்கி பாபாவை உணர்ந்த உண்மைத்தன்மையோட உணர்ந்த பக்தர்கள் அவரை சாட்சாத்து தெய்வமாகவே பாவிச்சு அவரை நமஸ்கரிக்கிறாங்க. அவரை ராமன்னு சொல்கிறாங்க, அவரை கண்ணன்னு சொல்கிறாங்க, அவர் சாட்சாத்து ஐயப்பன்னு சொல்கிறாங்க, அவரையே கணபதியாக வழிபடுறாங்க, அவரையே ஆஞ்சநேய சுவாமியாக வழிபடுறாங்க. இப்போ நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவித்தோம். பாபா விட்டலனா தரிசனம் கொடுத்தார், பாபா ராமனா தரிசனம் கொடுத்தார், பாபா மாருதி பெருமானா தரிசனம் கொடுத்தார், பாபாவே தத்தாத்திரேய சுவாமியினுடைய உருவமாக இருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம அனுபவித்தோம். அதே மாதிரி பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி எந்த காலத்தை சேர்ந்தவர், எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா அதுக்கு தான் கணக்கு சொன்னல போன பதிவில் 1854 வந்தார், 1918 பூத உடலை விட்டார். இதுதான் அவருடைய கால் நிர்ணயமா அப்படின்னா இல்லை, அந்த நிர்ணயத்தையும் மிஞ்சி அவர் இருந்திருக்கார். பல லட்ச வருஷம் என்னுடைய வயசுன்னு பாபா சொன்னார் இல்லையா. அப்போ ஒரு டிவோட்டி கவான்கர்னு சொல்லக்கூடிய டிவோட்டி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாபா ஒரு முறை துவாரகா மலையில் உட்கார்ந்துருந்தாராம். அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது பாபாவே பேட் பாபான்னு சொல்லக்கூடியவர்கிட்டையும் பாபுகீர் புவான்னு சொல்லக்கூடிய பக்தர்கிட்டையும் நம்ம பாபா என்ன தெரியுமா சொல்லியிருக்கார், நான் மாகூர் காட்டில் வளர்ந்தேன் அப்படின்னு இருக்கார் பாபா. பாபா தன்னை மாகூர் காட்டில் வளர்ந்ததா, மாகூர் காடுன்றது தத்தாத்திரேய சுவாமி சயனிக்கக்கூடிய ஒரு இடம். ரேணுகா தேவி அம்மையார், நம்ம ஊரில் இந்த காளியம்மன், மாரியம்மன், மகமாயி, கருமாரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்பாள் தான் அந்த சைடில் ரேணுகா தேவி என்ற ரூபத்தில் இருக்க அம்மா. ஸோ அந்த இடத்துல தான் வளர்ந்ததாக சொல்கிறார். அங்கே மக்கள் ரொம்ப தொல்லை பண்ணியிருக்காங்களாம் யாரை, நம்ம பாபாவை. அப்போ எந்த பேரில், எந்த நாமாவில், எந்த உருவத்தில் இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த பாபாவுடைய கணிப்பு, பாபாவை சொல்லக்கூடிய சத்தியம். அப்போ மக்கள் தொந்தரவு தாங்க முடியாமல் நேராக அவர் கிளம்பி எங்கே போயிருக்கார் அப்படின்னா மாகூர் காட்டிலேருந்து கிர்னார் போயிருக்கார். கிர்னார் தான் தத்தாத்திரேயருடைய ரொம்ப அமிர்தமயமான ஸ்தலம், மலை உச்சிக்கு போகணும். மாகூர் காட்டில் இருந்ததா சொல்லியிருக்கார். அங்கேயும் பக்தர்கள் தொல்லை தாங்கலையாம். அங்கேருந்து நேராக கிளம்பி மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாசம்னு சொல்லக்கூடிய இடம், அங்கே போனாராம். அங்கேயும் அதே பிரச்சனையாம். அங்கேருந்து நேராக கிளம்பி அக்கல்கோட்டுக்கு வந்திருக்கார் பாபா. அக்கல்கோட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்கார். அக்கல்கோட்லேருந்து அங்கேயும் தொல்லை தாங்கலை. அங்கேருந்து நேராக கிளம்பி தௌதலாபாத் சொல்லக்கூடிய அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் சந்த் ஏகநாதருடைய குரு ஜனார்த்தன சுவாமி வாசம் செய்தார். அந்த ஜனார்த்தன சுவாமி தனக்கு அடிபணிஞ்சு சேவை பண்ணதா யார் சொல்கிறாருன்னா பாபாவே சொல்கிறார். அப்போ அவர் பாபான்னு சொல்லக்கூடிய ரூபம், அப்போ அவருக்கு பாபான்ற நாமம் இருந்ததா, சாயின்ற நாமம் இருந்ததா, அந்த ரூபத்தோடு வந்தாரா இல்லை வேறு ரூபத்தோடு வந்தாரான்றது யாருக்கும் தெரியல, பிடிபடாது. அது ஆராய்ச்சிக்குள்ளேயே போக வேண்டாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பாபா அங்கிருந்து கிளம்பி பண்டர்பூர் போனதாகவும் திரும்ப அப்புறம் தான் கடைசியில் ஷிரடி வந்ததாகவும் பாபாவே சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிர்ணயமே இல்லாத ஒரு சுவாமியை நம்ம எதற்குள்ளே வச்சு அடக்க முடியும், எந்த காலத்துக்குள்ளே வச்சு அடைக்க முடியும், மறைக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ அதை போல் பாபான்னு சொல்லக்கூடியவர் இன்னாருக்கு பிறந்தார், இன்னார்கிட்ட வளர்ந்தார் அப்படின்றது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி தன்மைக்குள்ளே போகாமல் ஒவ்வொரு பக்தர்களும் இந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா சொன்னோம் இல்லையா. ஸோ சர்வமும் சாயி அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பாவத்தோட என்ன பண்ணணும் அப்படின்னா
கையில் 2 மாம்பழம் கொடுத்தார். சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளை அவருடைய பூர்வீக சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் போயிருக்கார். அவர்கிட்ட கேட்டு, நீ யாருக்கு பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, எங்கே தபஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எத்தனை வயசு, ஏது வயசுன்னு பாபாட்ட கேட்க வந்த மாதிரி அவர்கிட்டையும் போயிருக்கார். சுவாமிகள் பிடியே கொடுக்கலையாம் ஞானானந்தகிரி சுவாமிகள். கடைசியில் அவர் கடுப்பாகி ஆசிரமத்தை விட்டு போயிருக்கார். போகிற மனுஷனை ஞானானந்தகிரி சுவாமிகள் கூப்பிட்டு 2 மாம்பழம் கொடுத்து, மாம்பழத்தை குரு கொடுக்குது, அதை அப்படியே சாப்பிட்ருவோம். இந்த மாம்பழம் இருக்குல்லையே, இந்த மாம்பழம் எந்த மரத்தில் முளைச்சது, எப்போ பழமானது, யார் அந்த மரத்தை நட்டா, யார் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுனான்ற விவகாரம்லாம் நமக்கு வேண்டாமேன்னாராம். அதுபோல் பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமியை எந்த காலத்திலையும் வச்சு அடக்க முடியாது. எந்த காலத்துக்கும் உட்பட்டவர் கிடையாது. எந்த காலம் நேரம் எதுக்குமே அகப்பட்ட சுவாமி அவர் கிடையாது. அவர் என்னைக்கும் அழியாத சாஸ்வதமான பரபிரம்ம ரூபனாக இருக்கக்கூடிய தெய்வமேன்றதை நம்ம தெளிவாக சொல்லிக்கிறேன். கடைசியில் பார்த்ததை போல் அடுத்து கணபதின்னு சொல்லக்கூடிய ரூபத்தில் நம்ம பாபா தன்னை பாவிச்சுக்கிறார். அதுக்கான ஒரு லீலை, கணபதியை சதா சர்வ காலமும் வணங்கக்கூடிய ஒரு குடும்ப பொண்ணு ஷிரடிக்கு வந்திருக்கா. அவளுக்கு தலைவலி, அவ்வளோ தலைவலி, தாங்க முடியாத தலைவலி. தலைவலியோட ஷிரடிக்கு வரா. பாபாவுடைய அனுகிரகத்தினால பாபாவை பார்த்த மாத்திரத்தில் அவளுடைய தலைவலி சுத்தமாக போயிட்டு போனது. உடனே அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு கண்ணில் தண்ணி வந்து பாபாவுடைய திருவடியை நினச்சிக்கிட்டு பாபாவையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துன்னு இருக்கா. அப்போ பாபா கிட்ட கூப்பிட்டு என்ன பேசினார் அப்படின்னா, மா, நீ காலமாக நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். நீ எனக்கு நிறைய வயிறு நிறைய நீ எனக்கு டெய்லி சாப்பாடு போடுற. நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்குன்னாராம். பாபா, நான் இப்போ தான் உங்களை பார்க்க முத ஷிரடிக்கு வந்திருக்கேன். எனக்கு வயசு என்னமோ 35-40 ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து என் கணபதிக்கு தான் நான் நைவேத்தியம் விதவிதமாக பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை சாப்பிட்டதா சொல்கிறீங்களே, எப்படின்னு கேட்டதுக்கு, நானும் கணபதியும் ஒன்று அப்படின்ற மாதிரி பாபா சொன்னார். நீ எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறியோ, எந்த தெய்வத்துக்கு நீ நைவேத்தியம் டெய்லி பண்ணுறியோ, நைவேத்தியன்றது இந்த 4 கிழமையில் பண்ணாக்கா அது நைவேத்தியத்தில் சேர்த்து இல்லாமல் போயிடும். டெய்லி நம்மளால் ஒரு டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக நம்ம வீட்டில் முடிஞ்சது ஒரு டம்ளர் பாலோ, இல்லை ஒரு டீயோ, இல்லை ஒரு பிஸ்கெட்டோ, இல்லை ஒரு கற்கண்டோ, ஏதோ ஒரு பதார்த்தத்தை குருநாதனுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக டெய்லி வைக்கணும். ஏன் அப்படின்னா, தெய்வமும் சரி குருவும் சரி அந்த ரூபம்னு சொல்லக்கூடிய ஒளிப்படம், நான் புகைப்படம்னு சொல்ல மாட்டேன், ஒளிப்படம், அந்த ஒளிப்படத்தில் இருக்கக்கூடியது அதுவே. ஒரு மகமாயை கும்பிடக்கூடிய ஒரு கருமாரியோ மகமாயோ பிள்ளையாரோ முருகனோ யாராக இருந்தாலும் இருக்கட்டும், அது வெறும் ரூபம் இல்லை, அதுவே. நீங்கள் நைவேத்தியம் பண்ணால் அது சாப்பிடும். ஆனால் அந்த பக்குவம் ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு பாபா பலவிதமான லீலைகள் பண்ணார். யாரோ ஒரு பக்தர் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் இருந்திருக்கார். எனக்கு பசிக்குது, இவன் வீட்டுக்கு போனால் சோறு போட மாட்டேன்ட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பாபா குறை சொல்லியிருக்கார். அப்போ தான் புரிஞ்சுது அவருக்கு பாபாவுக்கு நைவேத்தியமே பண்ணுறது இல்லைன்னு. புரியுதுங்களா? அந்த மாதிரி பாபா குத்தி காட்டி தான் தன் பக்தர்களை ஊட்டி வளர்த்துருக்கார். அந்த மாதிரி கணபதின்னு சொல்லக்கூடிய அந்த கணபதியுடைய பக்தையான அந்த பெண் சின்ன வயசுலேருந்து பாபாவுக்கு இல்லை, கணபதிக்கு, அவள் இஷ்ட தெய்வமானது கணபதி. அந்த கணபதிக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு நைவேத்தியமும் கணபதி ரூபத்தில் இருக்கக்கூடிய சாய்நாதர் சாப்பிட்ருக்கிற அந்த சத்தியத்தை அந்த பெண்ணானவள் உணர்ந்தா என்னைக்கும் கணபதிக்குள்ள சாய்நாதரை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவள் பெற்றாள். அதே பெண்ணானவள் எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போனாலும், குலதெய்வ கோயிலுக்கு போனாலும், ஒவ்வொரு தெய்வத்தினுடைய ரூபத்திலும் ஒவ்வொரு குருவினுடைய ரூபத்திலும் தன்னுடைய குருவான சாய்நாதரை பார்க்கறது அவளுடைய ஒரு வழக்கம். சந்த் துக்காராம் மகராஜ் எந்த கோவிலுக்கும் போவார், எல்லா கோவில்கள்லையும் விட்டலனையே பார்ப்பார். அது மாதிரி நம்மளும் நம்ம வழிபாடு இன்றைக்கும் சில பைத்தியங்கள்லாம் இருக்குது. நான் பாபாவை தவிர எந்த சாமியை கும்பிட மாட்டேன், என் பாபாவை தவிர நான் எந்த சாமியை கும்பிடவே மாட்டேன்,
எனக்கு பாபா தான் முக்கியம், சச்சரதம் தான் முக்கியம், நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க மாட்டேன், எனக்கு ஞானேஸ்வரி புக்கு தேவையில்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு பாபா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறது ஒரு இருக்கே, இது பாபாவை ஏற்றுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா எல்லாமும் அவர் தான். இத்தனை லீலை சொல்கிறேன்ல, பாபா விட்டலனாவும் ராமனாவும் கண்ணனாவும் அவங்கவுங்க வீட்டு குலதெய்வமாகவும் அவங்கவுங்க வீட்டு குருவாகவும் பாபா தரிசனம் கொடுத்த லீலையெல்லாம் சொல்கிறேன்ல, இந்த லீலையை கேட்டாலாவது அவங்களுடைய ஹிருதயத்தில் சாயின்னு சொல்லக்கூடிய இந்த சொரூபம் பக்கத்தில் கூடிய பிள்ளையார் கோயிலையும் இருக்குது, இந்த பக்கத்தில் கூடிய முருகன் கோயிலையும் இருக்குது, திருப்பதி போனால் திருப்பதி பெருமாளுக்குள்ளேயும் இருக்குது, சபரிமலை போனால் ஐயப்பனுக்குள்ளேயும் இருக்குது, என்னென்ன குருவை நீ வழிபாடு செய்யறியோ அத்தனை குரு வழிபாட்டுக்குள்ளேயும் அந்த ரூபம் இருக்குங்கிறத உணராத பக்தியே அல்ல. அது முரட்டு பக்தியாக இருந்தாலும் சரி, இல்லை தீவிரவாத பக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சாயின்னு சொல்லக்கூடிய நம்ம குரு, நம்ம சாயி ஒரு ரூபத்தை தரிச்சிட்டு வந்திருக்கார் இல்லையா, அந்த ரூபம்தான் அத்தனை ரூபமாகவும் இருக்குங்கிறத ஏன் நம்ம மனது உணர மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. அது ஒத்துக்கணும். உணரலை அப்படின்னா நம்ம இந்த வழிபாட்டில் இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் எந்த தெய்வத்தை நீங்கள் பார்த்தாலும், எந்த குருமார்களை பார்த்தாலும், எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும், எந்த புழு பக்ஷி பாம்பு பல்லி பூரா எதை பார்த்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய குருநாதர் தான் இருக்காருன்ற பாவம் என்னைக்கு நமக்குள்ளே வருதோ அன்னைக்கு தான் நம்ம சாயை ஒழுங்காக உண்மையாக வழிபாடு செய்கிறோங்கிறது அர்த்தம். அதை விட்டுட்டு எனக்கு இந்த சாமி பிடிக்கல, நான் அடுத்த சாமிகிட்ட போகிறேன், அடுத்த சாமி பிடிக்கல, அடுத்த சாமிகிட்ட போகிறதாக்கா பிறப்பு இழப்பு சுழற்சி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். படாத பாடு இந்த உலகத்தில் பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒருத்த பிடி பிடிச்சாலும் உடும்பு பிடியாக பிடிக்கணும். சந்த் ஏகநாதர் பிடிச்சா மாதிரி, அன்னை ராதாகிருஷ்ணமயம்மா பிடிச்சா மாதிரி அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க குருவுடைய திருவடியை. அந்த திருவடியை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் சாயின்னு சொல்லக்கூடிய குரு திருவடியை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ ஒரு சுகந்தத்தை தரும். இப்போவும் பாருங்கள், பல கோவில்களில் குருவுடைய பாதுகைக்கும் தீபஜோதி வழிபாட்டுக்கும் தான் பிரதானியம் கொடுக்குறாங்க. குருவுடைய ரூபத்துக்கு யாரும் கொடுக்கறதில்ல. குருவுடைய நாமம், குருவினுடைய பாதம், குருவுக்கு இஷ்டமான தீபஜோதி வழிபாடு. பாபாவுக்கு கூட டெய்லி ராதாகிருஷ்ணமயம்மா பாத பூஜை பண்ணக்கூடிய வழக்கத்தை அம்மா ஏற்படுத்தினாங்க. அது இன்னும் நடந்துட்டுருக்கு, பாபாவுக்கு பாத பூஜை. அது மட்டும் இல்லை, சாயின்ற நாம ஜபம், சாயின்ற நாம சத்தகம் கொண்டு வந்தது ராதாகிருஷ்ணமயம்மா. அது மட்டுமல்ல, சாயின்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு ரொம்ப பிரியமான தீபஜோதி வழிபாடு. சதா சர்வ காலமும் துவாரகாமாயி, சாவடி, அம்மாவுடைய சாலை எல்லா இடங்கள்லையும் தீபமாக ஏற்றி அம்மா சுவாமியை வழிபாடு செய்வாங்க. இப்போ இந்த குருவினுடைய பாதத்துக்கும் தீபஜோதி வழிபாட்டுக்கும் குரு வழிபாட்டுக்கும் என்னப்பா அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம சாய்நாதரை வழிபடுறோம். சாய்நாதருடைய ரூபம் இப்படி இருக்கா, அட்னங்கால் போட்டு உட்காந்துருக்கார், துவாரகாமாயில் இப்படி உட்காந்துருக்கார், அவர் எப்படி உட்காந்துருக்கார், வள்ளலாக இருக்கார், அப்படியே முக்காடு போட்டுருக்கார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கார். அடுத்து ராகவேந்திரர் கசாயம் தெரிச்சிருக்கார், அழகா கஸ்தூரி திலகம், அழகா நாமம் திருமணம்லாம் இட்டுருக்காருன்னு வைங்களேன். அதே மாதிரி இன்னொரு மகான், இப்படி ஒவ்வொரு மகான்களுக்கும் ரூபம் வேறு இருக்குது, நாமம் வேறு இருக்குது. ஆனால் பாதம்னு ஒன்று வச்சுட்டோன்னு வைங்களேன். பாதம் இது யாருடைய பாதம்னு நம்ம நினைக்கிறது? சாயோட பாதமா, ராகவேந்திரர் பாதமா, ரமணருடைய பாதமா, யோகி ராமசுரத் மகாராஜோட பாதமா? எல்லா பாதமும் ஒருங்கிணைந்த பாதம் இது. அதைத்தான் அன்னை ராதாகிருஷ்ணமயம்மா ஷிரடியில் கொண்டு வந்தாங்க. ஜோதின்னு வைங்களேன், ஒரு தீபம்னு ஒன்று ஏற்றுறோம், அதே தீப ஜோதி தான் எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் இருக்குங்கிறத அருட்பெருஞ்சோதி ஆண்டவரான ராமலிங்க அடிகளார் காட்டினார். அப்போ தீப ஜோதியிலையும் பேதபாவம் பார்க்க முடியாது, பாத பூஜையிலையும் பேதபாவம் பார்க்க முடியாது. இதெல்லாம் அப்படி ஒரு குரு வழிபாட்டை சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் இந்த தேசத்துக்கு கொடுத்தார். அன்னை ராதாகிருஷ்ணமாயும் அதே வழிபாட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சாயின்னு சொல்லக்கூடியது நம்ம வணங்கக்கூடிய ரூபம். நம்ம வழிபாடு பண்ணுறதுக்காக பாபா அந்த ரூபத்தை கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே பாபான்னு சொல்லக்கூடியது அது இல்லை. ஏன்னா பாபா தான் சாயி அதில் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பாபா ஒரு வீட்டுக்கு பூனைக்குட்டியாக போகிறார், ஒரு வீட்டுக்கு நாய்க்குட்டியாக போகிறார், ஒரு வீட்டில் பாம்பாக போகிறார், ஒரு வீட்டில் பள்ளியாக இருக்கார், ஒரு வீட்டில் பூரானாக இருக்கார், ஒரு வீட்டில் ஒரு பிக்ஷக்கார் ரூபத்தில் வரார், ஒரு வீட்டில் சன்னியாசி ரூபத்தில் போகிறார். அப்போ அவருடைய உண்மையான ரூபம் என்ன? புரியவே புரியாது. அவருடைய உண்மையான ரூபம் நாம ரூபமற்ற ஆதி அந்தம் இல்லாத பரபிரம்ம வஸ்து. அது
நீ என்னவா பார்க்குறியோ அது அதுவா தெரியும். அதனால் பாபான்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியினுடைய அந்த உண்மை தத்துவத்தை, உண்மை ரூபத்தினுடைய லாவண்யத்தை நம்ம உணரணும். அப்படி உணர்ந்துட்டா நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம். உள்ளுக்குள்ளே எல்லாம் சாயிங்கிற ஒரே அனன்ய பாவத்தோட நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ரூபத்தை எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும், எல்லா மகான்களுக்குள்ளேயும், எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் பார்த்து 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 பழகி 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 நம்ம காணா போயிடுவோம். அந்த ஒரு ரூபம் மட்டும் நிற்கும். கடைசியில் அந்த ரூபத்துக்குள்ளே நம்ம அடக்கம் ஆகிடுவோம். கடைசியில் நம்மளும் இல்லாமல் போய் பரபிரம்மத்தோடு ஒன்றாக போயிடுவோம். இதுதான் ப்ராசஸ், இதுதான் கடைசி முடிவு. சரிங்களா? அந்த மாதிரி பாபா எண்ணற்ற தெய்வங்கள் ரூபத்தினுடைய சொரூபமாக வந்திருக்கார் இல்லையா? அதை போல் நரசிம்மர் இந்த பிரகலாத ஆழ்வாருக்காக சுவாமி தூணை பிளந்துண்டு வந்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணார் இல்லையா? அந்த நரசிம்மரும் நானேன்றதை பாபா ஒரு டிவோட்டிக்கு உணர்த்தியிருக்கார். சதாசிவ் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர், இவர் வந்து ஷோலாப்பூரை சேர்ந்த தட்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தரோட ஷிரடிக்கு வந்திருக்கார். பாபா இருந்த காலத்தில் நடந்த லீலை. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்தே வாடான்னு சொல்லக்கூடிய பாபாவினுடைய பக்தர், சாத்தே கட்டின வாடாவில் போய் தங்கியிருந்தார். சாத்தே வாடாவில் பாபாவுக்கு பூஜை செய்யப்படும். அந்த பூஜை செய்யும் பொழுது நரசிம்மருடைய ரூபத்துக்கு பதிலாக பாபாவுடைய ரூபம் அந்த நரசிம்மருடைய உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிருக்கு. அப்படி நரசிம்மருக்குள்ள பாபாவுடைய ரூபம் தெரிய 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 பாபாவும் நரசிம்மரும் ஒன்று அப்படின்ற ஒரு பாவ பக்தி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்காக குடும்பத்தோட பாபாவுடைய துவாரகாமைக்கு போயிருக்கார். அப்போ பாபா அவருடைய இந்த பக்தரை அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி கை நிறைய உதி கொடுத்து அவங்க வீட்டில் கூட குழந்தைங்களுக்கு தின்பண்டம் முதற்கொண்டு வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம பாபா தின்பண்டம் முதற்கொண்டு வாங்கி கொடுத்து இப்படி ஏற இறங்க பார்க்குறார். அவன் மனசில் என்ன ஓடுதுன்றதை பார்க்குறார் பாபா. அவருடைய மனசில் என்ன ஓடுச்சு அப்படின்னா, இது நம்ம குடும்பத்துக்கு பத்தாதே, நம்ம குடும்பம் பெருசாச்சே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். அந்த சனத்தில் இவர் வாய் விட்டு சொல்லலை. பாபா அவர் கையில் 8 ரூபா கொடுத்து, இந்த ஷிரடியில் நீ எங்கே காசு கொடுத்து எது வாங்கினாலும் அது பிரசாதமே. நீ ஷிரடி இப்போவும் நீங்கள் ஷிரடிக்கு போனீங்கன்னா ஷிரடி சமஸ்தானம் கொடுக்கக்கூடிய பூந்தி பிரசாதத்தை தவிர்த்து வெளியில் நீங்கள் எந்த கடையில் பாபாவுடைய ரூபத்தை வாங்குறீங்களோ, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒளிப்படத்தை வாங்குறீங்களோ, ஒரு பேடா வாங்குறீங்களோ, ஒரு ஸ்வீட் வாங்குறீங்களோ, ஒரு காரம் வாங்குறீங்களோ, எதை வாங்கினாலும் அது பாபாவுடைய பிரசாதமே. அதை இந்த ஜோஷின்னு சொல்லக்கூடிய பக்தரை உணர்விச்சு அந்த 8 ரூபாயில் ஷிரடியில் சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வீட்டுக்கு போனார். என்னவா வாங்கிட்டு போனார்னா பாபா கொடுத்த பிரசாதமாக அவர் பாவிச்சார். அது பிரசாதமாகவே ஆனது. அதனால் அந்த மாதிரி ஒரு நரசிம்மருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் அப்படின்றத அந்த நரசிம்ம பக்தருக்கு அவர் பாபா உணர்விச்ச ஒரு அற்புதமான லீலை அது. அது மட்டும்தானா அப்படின்னா கண்டோபாவும் நான் தான் அப்படின்றத பாபா வந்து உணர்த்தியிருக்கார். யாருக்குப்பா அப்படின்னா மகள்சாபதின்னு சொல்லக்கூடிய பக்தருடைய ஹிருதயத்தில் என்றைக்கும் சாய்நாதர் தான் என்றைக்கும் குடிக்கொண்டிருக்கார். அதே கண்டோபா தெய்வத்துக்கு பூஜை பண்ணக்கூடிய மகள்சால்பதி சாட்சாத் சாய்நாதர் தான் கண்டோபான்றதையும் உணர்ந்து கொண்டு கண்டோபாவாவே வழிபட்டிருக்கார் பாபாவை மகள்சால்பதி அவர்கள். அதுக்கப்புறமா மார்த்தாண்டுன்னு சொல்லக்கூடிய மகள்சால்பதியுடைய பையன் ஒரு முறை அந்த கண்டோபா கோவிலுக்கு பாபா அழகாக நடந்து வந்தார். வாயிற்படியில் இந்த மார்த்தாண்டுன்னு சொல்லக்கூடிய மகள்சால்பதியோட பையன் உட்கார்ந்துருக்கார். பாபாவை பார்க்கிறார் மார்த்தாண்டு, அழகாக சிரிக்கிறார் பாபாவை பார்த்து. பாபாவும் சிரிக்கிறார். இவர் வெளியில் உட்கார்ந்துருக்கார். பாபா கண்டோபா கோயிலுக்கு உள்ளே போனார். ரொம்ப நேரம் ஆச்சு. மார்த்தாண்டு எங்கடா பாபா உள்ளே போனவரை காணுமேன்னு பார்த்தா பாபா உள்ளே இல்லவே இல்லை. ஐயோ என்னடா அது, பாபா இப்போ தானே உள்ளே வந்தார், இவ்வளோ பெரிய இடத்துல பாபாவை காணுமே, எங்கடா போனார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே கண்டோபான்னு சொல்லக்கூடிய அந்த சொருப்பத்துலேருந்து பாபா வெளில வரார். அதை பார்த்துட்டாரு மார்த்தாண்டு. கை காலெல்லாம் அப்படியே பதறி போய் கண்டோபாவும் நானும் ஒருத்தர் தான்ங்கிறத பாபா அவருக்கு வந்து நிரூபிச்சிருக்கார். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ
குருநாதர் தான் எல்லா தெய்வத்தினுடைய ரூபமாக இருக்கார் அப்படின்றத நம்ம உணர்ந்துடணும். குருநாதருக்கு கொஞ்சம் ஜலம் ஊற்றும் பொழுது அது அபிஷேக தீர்த்தமாக மாறுது இல்லையா? அப்படி ஊற்றும் பொழுது அவருடைய திருமேனியில் படுது. ஒட்டுமொத்த உலகமும் 14 ஈரேழு 14 உலகமும் இருக்குது. அந்த ஈரேழு 14 உலகத்தையும் தனக்குள்ளே அடக்கி வைத்தவர் குருநாதர். அந்த குருநாதருடைய திருமேனியில் நீங்கள் அபிஷேகம் பண்ணும் பொழுது, என் பொண்ணுக்கு அந்த நோய் குணமாகணும், என்னுடைய பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், என்னுடைய பையனுக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கணும், பாதியில் கட்டின வீடு திரும்பி சீக்கிரம் வீடு கட்டணும், எனக்கு காணா போன செயினெல்லாம் கண்டுபிடிச்சி கொடு, அப்படிலாம் சுயநலமாக பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணாமல் காலத்தில் இந்த தேசத்துக்கு நல்ல மழை வரணும் அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஜலம் ஊற்றுனா அது பலிக்கும். அப்போ நம்மளுடைய சுயநலமான பிரார்த்தனை என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண வேண்டாங்க. நீங்கள் இப்படி பொதுவான பிரார்த்தனையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா பொதுவான பிரார்த்தனையில் உங்கள் பிரார்த்தனையும் ஆட் ஆகிடும். அப்படி ஜலம் ஊற்றும் பொழுது அப்படி சுவாமியுடைய திருமேனிக்கு அழகான ஒரு வஸ்திரத்தை, புதுசாக ஒரு வஸ்திரத்தை தச்சு போட்டு விடுறீங்கன்னு வைங்களேன். பாபா கிட்ட, பாபா இந்த வஸ்திரம் கூட இல்லை, இந்த ஈரேழு 14 லோகத்தில் நீ இருக்க, உனக்கு ஒரு அழகான வஸ்திரத்தை நாங்கள் உடுத்துகிறோம், இந்த பிரபஞ்சத்தில் இந்த துணி கூட இல்லாத ஏழை மக்களுக்கு வஸ்திரங்கள் கிடைக்கணும், அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த வஸ்திரத்தை சூட்டி விட்டா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை சின்ன பையனுக்கு ஒரு வஸ்திரம் கிடைக்கும். அதே போல் ஒரு நைவேத்தியம் சுவாமிக்கு நான் பாபாவுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுத்துருக்கேன், நான் பாபாவுக்கு பீடா செஞ்சு கொடுத்துருக்கேன், நான் பாபாவுக்கு கேசரி செஞ்சு கொடுத்தேன், புளிசோறு செஞ்சு கொடுத்தேன்லாம் சொல்கிறதெல்லாம் காட்டிலும் பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் ஆகாரம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு என்றைக்கும் உணவில் மட்டும் பஞ்சம் இருக்கவே கூடாது பாபான்னு சொல்லி, பாபா தானே இல்லைங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த குருநாதரை வழிபட்டாலும் யாரை வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வங்களுக்கும் அந்த குருநாதர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தோடு செஞ்சு பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமே சுபிக்ஷமாக இருக்கும். என்னைக்கு நமக்குள்ள சுயநலம் பூந்து விளையாடுதோ, எப்போ நான் என்னால் முடிஞ்சதை பாபாவுக்கு செய்கிறன்ற ஒரு திமிரு அகங்காரம் வருதோ, அவருக்கு செய்கிறதுக்கு நம்ம யார்? அப்படி ஒரு லீலை, அந்த லீலை சொல்கிறேன் கேளுங்க. அந்த பக்தர் பேர் ஒரு நல்ல பேர். அவர் விடாப்பிடியாக பாபாவுக்கு தட்சணை கொடுக்குறேன், பாபா என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நீ எடுத்துக்கோ, எனக்கு நிறைய பணம் இருக்குது நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் ஒரு தையல்காரர், பேர் அடி எனக்கு மறந்துட்டு, ஆனாலும் இடையில பாபா ஞாபகப்படுத்தினார் அப்படின்னா சொல்கிறேன். அந்த பக்தர் விடாப்பிடியாக பாபாவுக்கு பாபா என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் ஒன்று தான், எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னார். எனக்கு வேண்டாண்டான்னு பாபா சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா, அவர் வியாபார ரீதியாக தூரத்தில் பயணிச்சிட்டு இருக்கார். அப்போ கொள்ளைக்காரனுங்கள்லாம் அவரை அடித்து போட்டுட்டு இருந்த பணம், அவர் வியாபாரத்துக்கு பயன்படுத்தின அந்த துணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓட்டாண்டியாக வந்தார் ஷிரடிக்கு. அன்னைக்கே பாபா அவரை கூட்டனுப்பி எனக்கு தட்சணை வேணும் கொடுன்னாராம். இதுக்கு முன்னாடி பாபாவை டார்ச்சர் பண்ணுவார். அவர் நல்லா இருக்கும் பொழுது பாபாவுக்கு நிறையா கஃப்னிலாம் தச்சு கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட பக்தர், அந்த பக்தர் அப்படி அடிபட்டு உதப்பட்டு, அதெல்லாம் ஒரு பெரிய லீலை, ஷார்ட்டாக சொல்கிறேன். ஷிரடிக்கு பாபா எனக்கு இப்போ தட்சணை கொடு இல்லைன்னா பிச்சை வாங்கிட்டு கொடுன்னாராம் பாபா. பிச்சையாவது வாங்கிட்டு எனக்கு தட்சணையை கொடுத்தே ஆகணுன்னாராம் பாபா. அப்போ அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். என்னென்னா, அப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்தது, பாபாவை டார்ச்சர் பண்ணோம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ பாபா நம்மளை டார்ச்சர் பண்ணுறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாயின்னு சொல்லக்கூடிய குருநாதனுக்கு தெய்வத்துக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. செய்யறதுக்கு நம்ம யார்? ஏன்னா இந்த 14 லோகமும் தெய்வத்துக்குள்ளேயும் குருநாதருக்குள்ளேயும் அடக்கமாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் மனுஷ ஜென்மா உட்பட எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய குருவுக்கும் தெய்வத்துக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம வாங்குகிற சுவாசம் அவர் கொடுத்தது, இந்த உடல் அவர் கொடுத்தது, திங்கிற சோறு அவர் கொடுத்தது, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அவர் கொடுத்தது,
இன்றைக்கி இந்த விஸ்தாரமான உலகத்தில் அங்கே இங்கே போகிறோம், வண்டி வாகனம் எல்லாமே கொடுத்தது அந்த தெய்வம்தான். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதான் சத்தியம். ஆனால் பண்ணலாம். எப்படிப்பட்ட பாவத்தோடு பண்ணலான்னா, பாபான்னு சொல்லக்கூடிய தெய்வத்திட்ட ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வைக்கும் பொழுது, அப்பா குருநாதா எனக்கு இந்த பிரார்த்தனை இருக்குது, உன் கிருப்பையினால் என் கையில் இன்றைக்கி ஒரு 10 ரூபா இருந்துச்சு, அந்த 10 ரூபாயில் உன் கிருப்பையினால் உன்னுடைய திருவடிக்கு இந்த பிஸ்கெட்டை சமர்ப்பிக்கிறேன், அதை உள்ளன்போடு நீ ஏற்றுக்கணுன்ற ஒரு பாவத்தோட அடக்கத்தோட பணிவன்போடு கொடுத்தா சுவாமி ஏற்றுப்பார். அகங்காரத்தோடு கொடுத்தா ஏற்றுப்பார், ஆனால் சத்தியமாக ஏற்றுக்க மாட்டார். அதை சுவாமிக்கு போய் சேரவே சேராது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பாவத்தோட ஒரு அரிசி மூட்டையோ ஒரு காய்கறியோ இல்லை ஏதோ ஒன்று குருநாதனுக்கு சமர்ப்பிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட பணிவோட அடக்கத்தோடு வந்து கொடுத்தா அவர் ரொம்ப பிரியமாக ஏற்றுப்பார் சுவாமி. ஆனால் அகங்காரத்தோட அம்பாவத்தோட நான் எனதுன்ற மமக்காரத்தோட நம்ம சுவாமிக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா வாங்கவே மாட்டார். அன்புங்கிறது மட்டும்தான், அன்புக்கு அடிமை குருநாதர், வேறு எதுக்கும் அடிமை இல்லை குருநாதர். ஆகையினால சாயின்னு சொல்லக்கூடிய சுவாமி எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் இருக்கார். அதனால் இதுக்கு மேலேயாவது இந்த பதிவை கேட்டுட்டு நான் சாய்பாபாவை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டேன், பாபா தான் எனக்கு தெய்வம் அப்படின்றதெல்லாம் இருக்கிறதோட விட்டுட்டு எல்லா கோவிலுக்கும் போங்க, எல்லா மகான்களையும் தரிசனம் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்குங்க, எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த குருநாதரை தரிசித்தாலும் எந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணாலும் அந்த தெய்வத்துக்குள்ளே அந்த குருநாதருக்குள்ளே நம்ம சாயி இருக்காருன்ற பாவம் என்னைக்கு நமக்குள்ளே வருதோ அந்த பக்தியோட பக்தி செய்யுங்க. சாயோடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கணும். ஏன் அப்படின்னா ராதாகிருஷ்ணமயம்மா அப்படிப்பட்ட பாவபக்தியோடு தான் ஷிரடி மண்ணில் இருந்தாங்க. மேகான்னு சொல்லக்கூடிய பக்தர், அவர் ஷிரடிக்கு வந்தார். பாபா ஃபஸ்ட்டு அவர் அடித்து தருத்தினார். ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி வந்தார். பாபாவே சிவபெருமான்னு உணர்ந்தார். பாபா அவருக்கு பலவிதமான வேலைகள் கொடுத்தார். தனக்கு பஞ்சாரத்தி எடுக்கக்கூடிய கிருப்பையும் கொடுத்தார். அவருக்கு என்ன ரொட்டீனான வேலை அப்படின்னா, பாபாவை தவிர்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய கண்டோபா சுவாமி, மாருதி மந்திர், சனி பகவான் மந்திர், கணபதி மந்திர், ஈஸ்வரனுடைய மந்திர், இது போன்ற மகாலட்சுமி மந்திர், இது எல்லா கோவிலுக்களுக்கும் பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாபாவை வழிபாடு செய்யணுங்கிறத பாபா நிர்ணயம் பண்ணி வச்சுருந்தார். எந்த தெய்வத்தையும் எந்த ஒரு சின்ன கோவில்லையும் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நீ நைவேத்தியம் பண்ணலைன்னா என்னால் பொறுத்துக்க முடியாதுன்றார் பாபா. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் அவர் அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டார். கண்டோபா கோயிலுக்கு போகும்போது கண்டோபா கோயில் பூட்டியிருக்கு. சரி, கண்டோபா கோயில் தான் பூட்டியிருக்கேன், பாபாவுக்கு ஆரத்துக்கு டைம் ஆச்சு, நம்ம டைம் ஆச்சு போவோன்னு போயிருக்கார். பாபா வாசலே விடலை. கண்டோபா கோயிலுக்கு ஏன் பூஜை பண்ண விடலை அப்படின்னாராம். பாபா கோயில் பூட்டியிருக்கு பாபா, இப்போ திறந்துருக்கு, நீ போய் பாருன்னாராம். போனார், கதவு திறந்துருந்துச்சு. அழகாக பூஜை பண்ணார். பண்ணிவிட்டு பாபாட்ட வந்தார். பாபா அப்புறமா தான் கடைசியாக ஃபைனலாக தான் பாபா தனக்கான பூஜை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, எல்லா தெய்வங்களுக்குள்ளேயும் இருக்கிறது நான் தான்ங்கிறத பாபா சூசகமாக தன் பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதனால் இதெல்லாம் பாபா நமக்கு தந்த படிப்பினை அப்படின்றத நம்ம கொஞ்சம் நல்லா உணரணுன்றதை கேட்டுக்கிறேன். இப்போ இந்த 4வது பகுதியை இதோடு நம்ம முடிச்சுப்போம். அடுத்ததாக 7 நாள் சப்தாக லீல பாராயணம், அதில் இன்றைக்கி 4வது பாராயணம் முடிஞ்சிருக்கு, லீலா வினோதங்கள். அடுத்து 5, 6, 7 அந்த லீலைகளில் அந்த அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய தொடர்ந்து இந்த 3ஆம் தேதியில் தொடங்கி இந்த 9ஆம் தேதி முடிக்கிற வரைக்கும் இந்த ஒவ்வொரு நாளும் யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த பதிவுகள் எல்லாத்தையும் பார்த்து அதை ஒழுங்காக கேட்டு அதுலேருந்து நம்ம எதை ஒரு கரும்பை நல்லா புளியிறாங்கன்னா அந்த ரசத்தை நம்மளை சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த கதைகள் வாயிலாக பாபா உங்களுக்கு என்ன உணர்த்துறாருன்ற அந்த ரசத்தை எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நம்ம மட்டும் அனுபவிக்கக்கூடாது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நம்ம அதை வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தினா தான் பாபாவுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்றி. பாபாட்ட ஒருத்தர் போய் கேட்டிருக்கார், பாபா எங்கிருந்தோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், என்னை இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கே, நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன்னு ஒரு பாபாவோட பக்தர் பாபாட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பாபா சொன்னாராம், எனக்கு 5 மூட்டை அரிசி வாங்கி கொடு,
எனக்கு தங்கம் வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுலாம் கேட்கல. பாபா என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய உபதேசத்தை நீ கடைப்பிடி, வேறு எதுவும் பண்ண வேண்டான்னாராம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நம்ம பண்ணணும். அதாவது தியான மூலம் குருமூர்த்தி, சதா குருவை தியானிக்கணும். உட்காந்து தியானிக்கிறதான்னா வீட்டில் இருக்கிறவங்க உதப்பாங்க, ஏதாவது தடிப்பாங்க, உட்காந்தே கிடக்கான்னு. நீ எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு, மனசை மட்டும் பாபாட்ட கொடுத்து, பாபாவோட லீலைகளுக்கு உன்னுடைய அந்த மனசை கொடுத்துரு, சதாவரன் என்ன, அது தியானம். தியான மூலம் குருமூர்த்தி, பூஜா மூலம் குருர் பாதம். வீட்டில் இருக்கும்போது குருநாதருடைய திருவடிக்கு நீ பூஜை பண்ணு. மற்ற நேரத்தில் என்ன பண்ணுற, மனசில் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, சில டிவோட்டிஸ்லாம், சாய்ராம் எங்கள் வீட்டில் பாபாவுக்கு பூஜை பண்ணலான்னா எங்கள் வீட்டுக்கார் விட மாட்டேங்கிறாரு, சுற்றி இருக்கிறவங்கள என்னை திட்டுறாங்க, என்னால் பாபாவுக்கு நெய்வேத்தியமே பண்ண முடியல அப்படின்றாங்க. மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மனசில் மானசீகமாக பண்ணால் யார் தடுப்பா? புருஷன் வந்து தடுக்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க தடுக்க முடியுமா? யாராலையும் தடுக்கவே முடியாது. மனசால் மானசீக பூஜை ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், ரயிலில் பயணிக்கலாம், பஸ்ஸில் பயணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு பாவத்தில் பக்தியோடு பண்ணால் பாபா பூர்ணமாக அதை ஏற்றுப்பார். அதனால் ஒன்றும் கவலை வேண்டாம், பாபா அதைத்தான் எதிர்பார்க்குறார். அதனால் அந்த மாதிரி பூஜை பண்ணலாம். தியான மூலம் குருமூர்த்தி, பூஜா மூலம் குருபாதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம். மந்திரம்னா எது? சாயின்ற நாமமே மந்திரம். அது மட்டும் இல்லை, பாபாவுடைய ஒவ்வொரு உபதேசமும் நம்மளுடைய மந்திரம். ஸோ மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குருர் கிருபா. எந்த ஒரு பக்தன் சதா சர்வ காலமும் மரணிக்கிற வரைக்கும் தியான மூலம் குருர் மூர்த்தி, பூஜா மூலம் குருர் பாதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், இந்த 3 விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வரானோ அவனுக்கு குருவானவர் என்ன கொடுப்பார் அப்படின்னா, உலகத்திலேயே உயர்ந்த விஷயம் எதுன்னா, வண்டி வாங்குறது உயர்ந்த விஷயமா, வாகனம் வாங்குறது உயர்ந்த விஷயமா? எது இந்த உலகத்தில் உயர்ந்த விஷயம்? பெண்களுக்கு ஆபரணம், நகை மேலே ஒரு கண்ணு. எவ்வளோ நகை போட்டுட்டாலும் போகும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, பிடுங்கிட்டு விட்டுருவாங்க எல்லாரும். அதே மாதிரி ஜென்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆசையில் வளர்ந்துட்டு போட்டோம். உலகத்திலேயே உயர்ந்தது எதுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நீ எவ்வளோ பெரிய சொத்து சேர்த்து வச்சாலும் எல்லாமே இருக்கும், நீ போயிடுவ. அல்லது நீ இருக்கும் பொழுதே வேற ஒருத்தன் அதை ஆட்டையை போட்டு போயிடுவான். அப்படி தான் இந்த உலகத்தில் நடக்கும். அப்போ அதை காட்டிலும் உயர்ந்ததுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எதுன்னா பேரின்பம், மோக்ஷம், முக்தின்னு சொல்லக்கூடிய வாழும் பொழுதே ஜீவன் முக்தி பெறக்கூடிய ஒரு நிலை. சில பேருக்கு அது வாழும் பொழுதே கிடைக்கும், சில பேருக்கு மரணிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கும். ஸோ மோக்ஷமே நம்மளுக்கான ஒரு பெரியதான லட்சியம். மோக்ஷமே இந்த உலகத்தில் உயர்ந்தது, அதை பாபா கொடுத்துருவார். புரியுதுங்களா? தியான மூலம் குருமூர்த்தி, பூஜா மூலம் குருபாதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், இந்த 3 எவன் கடைபிடிக்கிறானோ அவனுக்கு குருதேவர் மோட்சத்தை கொடுப்பார்ன்றதோட சொல்லி இந்த பதிவை அடியன் முடிச்சுக்கிறேன். சுவாமியுடைய அருளால் அடுத்த பதிவில் நிறைய லீலைகளை அனுபவிப்போம். ஓம் சாய்ராம்.